Hello all, welcome back to Dr. Kala Edu. Today we are going to discuss a topic regarding genome sequencing and genome editing. Okay va? So genome sequencing. What is a genome? நம்ம இவ்வளோ நாள் என்ன படிச்சுட்டு இருந்தோம் இந்த போன வீடியோஸ்லாம் DNA fragments, recombinant DNA technology and then genes. But genome வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா it is an whole complement of genes. ஸோ இருக்கிற எல்லா ஜீன்ஸும் டிஎன்ஏல ப்ரெசண்ட்டாக இருக்க எல்லா ஜீன்ஸும் சேர்ந்து த ஹோல் காம்ப்ளிமெண்ட்ரி திங்ஸ் எவ்ரி திங் டுகெதர் இஸ் கால்ட் அஸ் அன் ஜீனோம். Okay, so all the characters totally will be present inside this genome. Nammaloda physical expression and then chemically what we are going inside the body, everything is under the control of this genome. Okay, so plants, we are going to speak only regarding plants here. Okay va? So plants பொறுத்த வரைக்கும் we have nuclear, mitochondrial and plasmid DNA, right? So nuclear, mitochondrial or plasmid DNA. So chromosomal DNA ஒன்னு சொல்றோம். So everything what is the thing is have functional or it may have a non-expressive part. So நம்ம prokaryotes பொறுத்த வரைக்கும் தான் என்னன்னா single celled. ஸோ அதில் வந்துட்டு நிறையா இது கிடையாது, எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் த திங்ஸ், எக்ஸான்ஸ் எல்லாம் தே வில் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் த கேரக்டர்ஸ், பட் இன்ட்ரான்ஸ் எல்லாம் unnecessary sequence. ஸோ இங்கேயும் அப்படி தான் when comes to plant also we have some of the genes are functional and some of the genes are non-expressive. அது எதுக்குமே எக்ஸ்பிரஸ் ஆகாது, சும்மா டம்மி வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பை த மெத்தட் ஆஃப் சீக்வன்ஸ் அனாலிசிஸ், இப்போ நம்ம எப்படி கம்ப்யூட்டரில் எல்லாம் வந்துட்டு கோடு எழுதுகிறோம், சீக்வன்ஸ் எழுதுகிறோம், ப்ரோக்ராமிங் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நேச்சுரலாக DNA is also arranged as such with the genes. ஸோ இங்கேயும் சீக்வன்ஸ் அனாலிசிஸ், இங்கேயும் கம்ப்யூட்டரைஸ்டு டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த சீக்வன்ஸ் அனாலிசிஸ்க்கெல்லாம். பை த மெத்தட் ஆஃப் த சீக்வன்ஸ் அனாலிசிஸ், பயாலஜிக்கல் அண்ட் ப்ளஸ் கம்ப்யூட்டரைஸ்டு மெத்தட். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், த ஹோல் ஜீனோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சீக்வன்ஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஆல் திஸ் ATGC CT இப்படி வந்துட்டே இருக்கு இல்லையா, ஆல் த பேஸ் பேர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மொத்த ஜீனோமுக்கே நம்ம எடுக்க போகிறோம். So that's the thing, it's called as a genome sequencing. Okay, so it's a very big project. So இதில் என்ன அப்படின்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா there are lots and lots of uses is there, பின்னாடி பார்க்கலாம். ஸோ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ரீசெண்டாக நம்மளுக்கு உங்கள் புக்கில் கொடுத்தது வரைக்கும் what is the thing is Chlamydomonas, that is an algae, இதோட ஜீனோம் ஃபுல்லாக சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். ரைஸ், மெய்ஸ் and then Arabidopsis thaliana இருக்கிறதுலே கொஞ்சமாக குரோமோசோம்ஸ் இருக்கிற பிளான்ட் இது தான். ஸோ angiosperm. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா this is also has sequenced, the whole genome is sequenced. ஸோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஜெனட்டிக்கலாக ஒர்க் பண்ணால் they first work on this Arabidopsis thaliana. You should not get forget this Arabidopsis. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எக்ஸ்ப்ரெஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஒரு ஜீனோம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. வி ஷுட் எக்ஸ்ப்ரெஸ் இன் அ டிஃப்ரெண்ட் மேனர். எப்படி நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் மேக்ஸில் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வி நீட் டு எக்ஸ்ப்ரெஸ் பை சம்திங். ஸோ இங்கே வந்துட்டு வி வாண்ட் டு ஸ்பீக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் பேர்ஸ், ஏன்னா அப்படி தான் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வரோம். ஸோ AT அந்த மாதிரி GC. ஸோ ஒன்று பேஸ் பேர்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா த கண்டென்ட் ஆஃப் த DNA, how much the DNA is, அந்த கண்டென்ட்டை பொறுத்து we are expressing it as an C value அப்படின்னு நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் எதை, சீக்வன்ஸ் ஆகிருக்கிற ஹோல் ஜீனோமை. சரிங்களா? ஸோ இப்போது எவல்யூஷனரி பேட்டர்ன் அசஸ்ட் யூஸிங் DNA. ஸோ இந்த ஜீனோம் சீக்வன்சிங்கோட அட்வான்டேஜே இங்கே தான் நிற்கிது. ஸோ எவல்யூஷனரி பேட்டர்ன் நம்ம டார்வின்ஸ் தியரி, லெமார்க்ஸ் தியரி எல்லாம் படிக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இதிலிருந்து இது இவல்யூட் ஆகிருக்கலாம், இதிலிருந்து இது வந்திருக்கலாம். ஸோ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் we are telling us algae, bryophyte and then pteridophyte, gymnosperm, angiosperm. So what is the connection? அனிமல்ஸ்லேயும் அப்படி தான், வாட்டர் அனிமல்ஸ் அண்ட் தென் ஆம்ஃபிபியன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு லேண்ட் அனிமல்ஸ், நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஹவு எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கலாக பார்த்து நம்ம வந்துட்டு முன்னாடி we are analyzing it, but once
when comes up to genome sequencing வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நம்ம நியரஸ்ட் யார் அப்படிங்கிறத இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் மூலியமாகவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் த ஹோல் ஜீனோமை வந்துட்டு நம்ம ஸ்டடி பண்ணும்போது we can find a relationship between a plant group or an animal group. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ட் டாக்ஸா. நான் சொன்னேன் நம்ம எல்லாமே பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோன்னு. ஸோ similarities and differences of DNAs can be identified. நம்ம இத்தனை நாளாக நினச்சிட்டு இருப்போம் கண்ணில் பார்க்குற ஒரு கேரக்டர் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பென்தமன் ஹூக்கர் சிஸ்டம் ஏஞ்சியோஸ்பெர்ம் இந்த கிளாசிஃபிகேஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் கிளாசிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுறோம். பார்க்குற லீஃபோட ஸ்ட்ரக்சர், ஹவு த ஃப்ளவர்ஸ் ஆர், கைனீஷியம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஆண்ட்ரீஷியம் எப்படி இருக்குது, அதை டிபெண்ட் பண்ணி வி ஆர் கிளாசிஃபையிங் ஒவ்வொரு குரூப்பாக ஃபேமிலிஸாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் பிளான்ஸ். பட் ஜெனட்டிக்கல் லெவலில் ஜீனோம் லெவலில் வரும்போது தான் தெரியுது சில குரூப்ஸ் எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, வேறு மாதிரி லிங்க் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆல் பை திஸ் ஜீனோம் சீக்வன்சிங். ஃபுல் ஜீனோம் எடுத்து சீக்வன்ஸ் பண்ணிவிட்டு அதை பக்கத்தில் டிஎன்ஏ ரன் பண்ணி பார்க்கும்போது தான் கம்பேரிட்டிவாக தெரியுது எதெல்லாம் வந்துட்டு நியர்பையாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ரிலேஷன்ஷிப் இண்டிகேட்டட் பை அ கிளாடோகிராம். நம்ம எப்படி வந்துட்டு கிராஃபெல்லாம் வரைகிறோம் ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக. ஸோ ஹியர் இட் இஸ் ஆஸ் லைக் அண்ட் ஃபேமிலி. நம்ம இவங்கலேருந்து இவங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்கலேருந்து அவங்க பிரிஞ்சு போனாங்க. ஸோ யூ ஆல் நோ வாட் இஸ் கிளாடோகிராம். ஸோ இந்த மாதிரி கிளாடோகிராம் மூலிமா வந்துட்டு we can find the similarities between the plants or some organisms. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், இன்னார் தான் நம்ம ancestor அப்படிங்கிறத we can find. And we can find the relationships also. Antiquity and modernity of two taxons. ஸோ 2 டாக்ஸாக இருக்குது, 2 பெரிய பிளான்ட் குரூப் இருக்குது. அதோட ஆன்டிக்விட்டியும் கண்டுபிடிச்சிக்கலாம், மாடர்னிட்டி அதாவது பழமையும் கண்டுபிடிக்கலாம், புதுமையும் அதில் என்ன இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆல் பை திஸ் ஜீனோம் சீக்வன்சிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜீனோம் சீக்வன்சிங். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் ஹியர் இஸ் ஜீனோம் எடிட்டிங். ஸோ another important topic regarding NEET also this genome editing. ஸோ ஜீனோம் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னென்னா நம்ம CRISPR C9. ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது வரைக்கும் இந்த CRISPR C9 தான் வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா. ஸோ வென் கம்பேர் ஃபார் பிளான்ஸ் இட்ஸ் வெரி வெரி அட்வான்டேஜியஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜீனோம் எடிட்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ எப்படி நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு வீடியோ பார்க்குறோம், நாங்கள் எடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தட்? தேவையில்லாத ரிமூவ் பண்ணிவிட்டு தேவைங்கிற சேர்த்துறாங்க. ஸோ சேம் வே ஹியர் as like in cinemas, but here sequencing edit பண்றாங்க. so the sequence is getting edited. ஸோ நம்மளுக்கு என்ன சில டைம் நம்மளுக்கு ஒரு தேவைங்கிற ஜீனை வந்துட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், தேவையில்லாத கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். that all can be done using this genome editing. ஸோ இதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது எதை? ஸோ CRISPR-Cas9 அப்படிங்கிற ஒரு என்சைம். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் அ ப்ரோட்டீன் ஆஃப் நியூக்ளியேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நியூக்ளியஸ் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வாட் இஸ் திஸ் ஜீனோம் எடிட்டிங்? ஸோ we can add, alter or remove. ஓகே, ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் நான் சொன்ன மாதிரி we can add, alter or remove. அதான் சிம்பிளாக சொல்கிறது. ஸோ the clustered regularly interspaced short palindromic repeats, இதுதான் CRISPR. ஸோ clustered regularly interspaced short palindromic repeats. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு CRISPR அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். இவ்வளோ பெருசாக நம்ம சொல்கிறக்கு எப்படி இருக்கும்? ஸோ இட்ஸ் அன் கன்சைஸ்டு ஃபார்ம். எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் எடுத்து நம்ம எழுதியாச்சு. ஸோ திஸ் CRISPR இட் இஸ் அன் RNA and it is guided by a protein. It's called NAYAN. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, CRISPR associated protein NAYAN. ஸோ CRISPRக்கு CAS associated protein number 9. அதுதான் இங்கே Cas9 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, Cas9. ஸோ இது CRISPR. புரிஞ்சுச்சா? ஓகேவா?
ஸோ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வேலை ஜென்ரலாக நேச்சுரலி இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த பாக்டீரியா. இந்த CRISPR அண்ட் Cas9ஓட ப்ரோட்டீனோட வேலை என்ன அப்படின்னா, இட் வில் வாட் ஹேப்பன் இஃப் ஒரு சம்டைம்ஸ் வென் அ பாக்டீரியா இஸ் கெட்டிங் இன்ஃபெக்டட் பை சம் எக்ஸ்டர்னல் ஆர்கானிசம்ஸ், மேபி ஒரு வைரஸே வந்து அதை அட்டாக் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, புதுசாக ஏதாச்சும் உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும், இமீடியட்லி திஸ் CRISPR வில் கெட் ரிலீஸ்டு. இந்த CRISPR வந்துட்டு வெளியே ஃபார்ம் ஆயிரும். ஸோ வெளியே ஃபார்ம் ஆகும்போது அதோட அசோசியேட்டட் ப்ரோட்டீன் ஆன இந்த Cas9 ப்ரோட்டீனும் ப்ரொடியூஸ் ஆயிரும். ஸோ அது ஃபாரின் பாடிஸ் வந்தோடனே அதோட போய் இதை அட்டாச் ஆகி இட் வில் கெட் இராடிகேட் எவ்ரி திங். ஸோ இப்போ இங்கே ஒன்று இருக்குது, இதில் ஏதாச்சும் ஒன்று புதுசாக வருது, ஒரு ஃபாரின் பாடி வருது அப்படின்னா என்ன ஆகும், அதோட போய் அட்டாச் ஆயிரும். அட்டாச் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணும், இட் வில் கெட் இராடிகேட். எப்படி இராடிகேட் அப்படின்னு சொன்னோன்னா, பீஸாக கட் பண்ணி விட்டுரும். இட் வில் கட் டவுன் இன்டு ஸ்மால் பீசஸ். எது, இந்த CRISPR போய் எந்த ஃபாரின் டிஎன்ஏவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆர்கானிசமோட மெட்டீரியல் வரும்போதோ அதோட போய் அட்டாச் ஆகி கட் பண்ணி விட்டுரும். ஸோ திஸ் இஸ் த டெக்னாலஜி. இதை வந்துட்டு நம்ம யூகேரியாட்ஸுக்கு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஸோ யூகேரியாட்டிக் யூஸ் பண்ணும்போது அகெயின் யூ ஷுட் கீப் ஆன் ரிமெம்பர் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பர்டிகுலர் பிளாஸ்மிடை வந்துட்டு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் வெக்டாராக. ஸோ அந்த வெக்டாரில் வந்துட்டு என்ன வச்சுப்போம், இந்த CRISPR வச்சுப்போம். அண்ட் தென் நம்மளுக்கு என்ன டிசைடான ஒரு ஜீன் தேவையோ அந்த ஜீனை வச்சுப்போம். அதுக்கப்புறம் வி வாண்ட் டு ஆட் திஸ் ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஸிங் சீக்வன்ஸ் ஆல்சோ. அது போக ஒரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், இது எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வெக்டார் நம்ம வச்சாச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு புட் இன் டு தன் டார்கெட் சைட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம டார்கெட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி இருந்தோன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஆட், இதில் இருக்க ஜீன் போய் ஆட் ஆயிரும். இஃப் யூ வாண்ட் டு ஆல்டர், அந்த CRISPR எங்கே போகணுமோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். சாரி, சம்திங் ஆல்டர்னா என்ன, இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது இங்கே மாற்றி வச்சிரும். சம்திங் இஃப் யூ வாண்ட் டு ரிமூவ் த CRISPR வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு கோ அண்ட் கெட் ரிமூவ் இட். ஸோ இந்த CRISPR என்ன பண்ண போது, இட் இஸ் மேக் டு ஆக்டிவேட் தட் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த CRISPR தேவை. இந்த CRISPR இல்லைன்னா இந்த C9 ப்ரோட்டீன் வந்துட்டு வேலை செய்யாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ ஏன் இது மட்டும் அப்படி ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மெயினான அட்வான்டேஜஸ் பாயிண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். என்ன CRISPR பொறுத்த வரைக்கும்னா, இட் இஸ் வெரி ஃபாஸ்டர், சீப்பர். ஒவ்வொரு ஜெனட்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்கும் நம்ம பேசும்போது இட் இஸ் ஈஸியர். பட் அது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஹவு மச் காஸ்ட்லியர் இட் இஸ். ஸோ ஹியர் திஸ் CRISPR மெத்தடாலஜி இஸ் வெரி சீப்பர், ஃபாஸ்டர் அண்ட் தென் மோர் அக்யூரேட் அண்ட் மோர் எஃபிஷியன்ட். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம என்ன டார்கெட்டை சேஞ்ச் பண்ணுமோ இல்லை வந்துட்டு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ தட் கேன் பி டன் வெரி அக்யூரேட்லி அண்ட் வெரி எஃபிஷியன்ட்லி, ஃபாஸ்ட்லி பை திஸ் CRISPR. அதனால தான் யூனிவர்சலாக இன்னும் நிறையா வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்கு இதை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே, ஆல்வேஸ் இன் திஸ் ஜீனோம் டெக்னாலஜி அண்ட் RDNA டெக்னாலஜியில். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளான்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் இன் திஸ் மெத்தட். ஸோ ரைஸ் தான் என்னது, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பிளான் டு டெமான்ஸ்ட்ரேட் இன் திஸ் மெத்தட். இதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மியூட்டாஜெனிசிஸ் மூலிமா நம்மளுக்கு என்ன தேவைங்கிற ரிக்வயர்ட் ஜீனோ சில ஜீன்ஸை வந்துட்டு ரைஸில் ஆல்ட்ரு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஜீன்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது, ரைஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று ஹை ஈல்டாக இருக்கலாம், இல்லை டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், ட்ரவுட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு ரைஸில் பொறுத்த வரைக்கும் தே ஆர் டூயிங் ரீப்ளேஸ்மெண்ட் ஹியர். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இம்தியாஸ் காந்த் அண்ட் வெங்கடேஷ் சுந்தரேஷன் அப்படிங்கிறவங்க அவங்க கொலீக்ஸ், அவங்களோட இன்னும் சில சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணிவிட்டு வாட் தே ஹாவ் ஃபவுண்ட் அவுட் இஸ் திஸ் ஜெனட்டிக்கலி ரீஇன்ஜினியர்டு ரைஸ் வெரைட்டி. ஓகே, ஸோ ரைஸ் சீடு நம்ம ஜெனட்டிக்கலாக ரீஇன்ஜினியர் பண்ணதில் வந்துட்டு தே ஃபவுண்ட் தட் we can change the mode of reproduction. அதாவது ஜென்ரலாக ரைஸ் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணோம், பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பட் இங்கே ஏசெக்ஷுவல் மோடு வந்துட்டு நம்ம இன்டியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அன் வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அபவுட் CRISPR. Okay, so this is all about this CRISPR and then genome sequencing. So book and exam point of view விட
For this NEET students, this topic is very, very important and you should be very clear in this. If you have any doubts, you can comment me in the comment section. I will clear your doubts. Meet you in the next video. Thank you.